வாங்க சாப்பிடலாம். இத்தனை நாள் உங்களை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த ஒருத்தர் இப்போ எல்லாமே கூட இருந்திருக்கலாம். ஏன் அவங்கள விட்டா உனக்கு வேற ஆளே கிடைக்காதா அப்படின்னு கேட்ட அவங்களுக்கெல்லாம் ஆள் கிடைக்காமலாம் இல்லை. அது எப்படி அணுவா பார்த்து ரசிச்ச ஒருத்தர், பார்த்து நிறைய விஷயங்களை பண்ண ஒருத்தரை வெறுக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் கூட அங்க ஒரு துளி அன்பு கூட குறையவே குறையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக அங்க அன்பு வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அங்க பொறுமை கேவலப்படுத்தப்படும் போதும் அன்பு அசிங்கப்படுத்தும் போதும் கூட தூக்கி எறிய தெரியாமலாம் கிடையாது. அதை உணரும் போது அவங்களுக்கு வலிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம உண்மையா லவ் பண்ணிருக்கோம்ல. அவங்க நம்மள பிளாக்கே பண்ணாலும் கூட பரவாயில்ல, ஒரு ஃபேக் ஐடியில போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, எங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த பைத்தியக்காரத்தனமான லவ்வா அப்படி இருந்துட்டா கூட அது பெரிய வரம். அப்படி ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய லைஃப் டைம் செட்டில்மெண்ட். உங்களுடைய லைஃப்ல அப்படி ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பர்சன் யாராவது இருக்காங்களா? டேக் பண்ணுங்க.